என்ன மீனாட்சி, தூங்காம ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன மீனாட்சி, அப்படியே வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கீங்க? விடிஞ்சா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம். முகத்தை ஜெமினி கணேசன் மாதிரி வச்சுட்டு என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா? பெரிய காதல் மன்னன் நினப்பு. பேரம் பேத்தி எடுத்தாச்சு, கிழவன் ஆயாச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கிருஷ்ணா, என்ன போய் கிழவன்னு சொல்ற? நான் கிழவன்னா நீ கிழவி. யாரு, நான் கிழவியா? சரி, நீங்க என்ன அப்படி உத்து பாக்குறீங்க? நான் யாரையாவது உத்து பார்த்தாலே காதலா பாக்குற மாதிரி தான் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? விசா நாளைக்கு கல்யாணமாக்கி போறா. அவளை எப்படி பிரிஞ்சிருக்க போறோம்னு நினைச்சு உன்னையே பார்த்துட்டு இருந்தேன். பொண்ணை பெத்தா அவ ஒரு நாள் கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போய் தானே ஆகணும். இதெல்லாம் வழக்கமா எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே. யாரு கண்டுபிடிச்சா இந்த வழக்கத்தை? மனசுல இரக்கமே இல்லாத ஒருத்தன் தான் இதை கண்டுபிடிச்சிருப்பான். 21 வருஷம் கண்ணுக்குள்ள வச்சு பாசத்தை காட்டி வளர்த்த பொண்ண எவனோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவ வேற வீட்டுல இருக்கிறப்போ அடிக்கடி பார்க்க போறது கூட நாகரிகம் இல்ல. இது என்ன கொடுமை கிருஷ்ணா? எந்த பரதேசி கண்டுபிடிச்சா இந்த சிஸ்டத்தை? எனக்கு கோவமா வருது கிருஷ்ணா. மீனாட்சி, எங்க அப்பாவும் என்ன உயிருக்கு உயிராதான் வளர்த்தாரு. இப்ப நான் உங்க கூட இல்லையா? அதத்தான் நான் தப்புன்னு சொல்றேன். ஒரு வீட்டுல பிறந்த ஆணும் பொண்ணும் அதே வீட்டுல கல்யாணமாகி சந்தோஷமா இருக்க கூடாதா? கல்யாணத்துக்கு அப்புறம் விசாலாட்சி மீனாட்சி சுந்தரங்கிறத விசாலாட்சி ஆகாஷ்னு பேரை கூட மாத்திக்கணுமா? தூக்கி வளர்த்து பாசம் காட்டின அப்பா பேரை தூக்கி வீசிடணுமா? நான் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் கிருஷ்ணவேணி மீனாட்சி சுந்தரம்னு ட்ரெயின் மாதிரி பேர் வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நல்லா யோசிச்சு பாருங்க. பெரியவங்க காரணம் காரியத்தோட தான் இப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருப்பாங்க. பேசாம படுத்து தூங்குங்க. தூக்கம் வரல கிருஷ்ணா. வா, ஹாலுக்கு போலாம். நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. காஃபி சாப்பிட்டு படுத்தா தூக்கம் வந்துடும். வா. விசா குட்டி, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? உனக்கும் தூக்கம் வரலையா? ஏன்டா அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? நாளைக்கு எனக்கு கல்யாணம்ப்பா. ஆமாண்டா. நாளையில இருந்து நான் ஆகாஷ் வீட்ல இருக்கணும். ஆமா. நாளையில இருந்து எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையாப்பா? நான் ஏதாவது ஆசைப்பட்டா அது ஆகாஷ் கிட்ட தான் கேட்கணுமாப்பா? உங்ககிட்ட கேட்க கூடாதா? உங்க கூட சண்டை போடக்கூடாதா? நான் உங்களை தினமும் பார்க்க முடியாதாப்பா? பேச முடியாதாப்பா? நான் இங்க இருந்து விசா, இவ்வளவு நேரம் உங்க அப்பா தூக்கம் வரலன்னு என் உயிரை வாங்கி காஃபி போட்டு கொடுக்க சொன்னாரு. இப்போ நீ ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு பயமா இருக்குமா, தூக்கம் வரல. இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? அப்பா, நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நீங்க ஆகாஷ் கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் பேசுங்கப்பா. என்ன பேசணும்னு சொல்லுமா. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறமா. ஆமா, என்ன வேணும்னாலும் இவர் செஞ்சிருவாரு. சொல்லு. சொல்லுமா. நம்ம வீடுதான் பெரிய வீடா இருக்கேப்பா. ஆகாஷையும் அவங்க அம்மாவையும் இங்கே கூட்டிட்டு வந்து தங்க வச்சுக்கலாமாப்பா? ஆமா, உனக்கு எல்லாரும் இந்த வீட்டுல இருக்கணும். ஜாலியா 8 மணி வரைக்கும் தூங்கணும். இவ சொல்றான்னு தெரியாதனமா கூட அவங்க கிட்ட கேட்றாதீங்க. அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. உங்க அம்மா சொல்றது சரிதாமா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல வேலையில சேரணும்னு ஆகாஷ் மாப்பிள்ள நம்ம கிட்ட கூட சொல்லாம எவ்வளவு முயற்சி எடுத்தாரு. சென்னையில இருந்துகிட்டே கல்கத்தாவுல இருக்கேன்னு போய் வேற சொன்னாரு. நம்ம கம்பெனில கூட வேலைக்கு சேர வேண்டான்னு சுய கௌரவமா வாழணும்னு ஆசைப்படுறவர்கிட்ட எப்படிமா நம்ம வீட்லயே இருங்கன்னு சொல்றது? அப்படி சொன்னாலும் நம்ம வீட்டுல வந்து தங்குவாரா? இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணுமா? ஆகாஷ் உன்னை நல்லா வச்சிருப்பாருமா.
கவலைப்படாதம்மா. நீங்களும் இப்ப என்ன மாதிரியே ஃபீல் பண்ணி தான் ஹாலுக்கு வந்தீங்களாப்பா? இல்லம்மா, தூக்கம் வரல, காஃபி சாப்பிடலான்னு வந்தேன். உங்க புள்ளையும் தூக்கம் வரமாதான் காஃபி கேட்டார் மாமா. அப்பாவும் புள்ளையும் ஒரே டைப் ஜானகி. தூக்கம் வரலன்னா உடனே காஃபி கேட்பாங்க. ஆமா அத்தை, நாளைக்கு விசாக்கு கல்யாணம், தூக்கமே வரமாட்டேங்குது, எனக்கு காஃபி வச்சு கொடுன்னு உயிரை வாங்குறாரு. நீயும் சொன்னியா கார்த்திக்? ஆமாப்பா, நானும் தான் சொன்னேன். நானும் தூக்கம் வரலன்னு சொல்றேன். ஆனா காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு யாரும் இல்லையே. ஏன் மாமா இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கதான் நான் இருக்கனே மாமா. கரெக்டா சொன்ன கீதா. உனக்குன்னு ஒருத்தி இருக்காடா கௌதம். என்னம்மா நீங்க? கீதா தான் இப்படி புரியாம பேசுறானா? நீங்களும் அதை கரெக்டுங்கிறீங்க. அப்பா, நீங்க, அண்ணி எல்லாரும் அப்படி பேசலாம். ஆனா கீதா அப்படி பேசக்கூடாது. ஏதோ தமாசா பேசிட்ட மாப்பிள, விவரம் தெரியாதவ. அதான் அத்த, அவ விவரம் தெரியாம பேசினா நாம உடனே அதை தப்புன்னு எடுத்து சொல்லணும். இல்லனா அது விபரீதத்துல தான் முடியும். சரி சரி, குழந்தைங்களை தவிர நம்ம எல்லாரும் இங்க வந்துட்டோம். எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க. விசா, நீ கவலையே படாத. நானும் உன்ன மாதிரிதான் கல்யாணத்துக்கு முதல் நாள் அழுதுகிட்டே இருந்தேன். கல்யாணமாகி இங்க வந்ததுக்கு அப்புறம் சாவி கொத்து அதிகாரம்லாம் இப்ப என் கையில வந்துருச்சுல்ல. ஆமா விசா, இப்ப நம்ம வீட்டுக்கு நான் வர்றதுக்கு முன்னால இவங்க அம்மா தான் இருந்தாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நான் குடும்ப தலைவி ஆயிட்டேன். இது ஒரு சைக்கிள். ஆமா விசா, அத்தைக்கு அப்புறம் நான் தான். அத்தை மண்டைய போட்டாங்கன்னா. என்னக்கா அத்தை இப்ப இப்படி எல்லாம் சொல்ற? பேச்சு வாக்குல வாயில வந்துடுச்சு. விடு கீதா. சரி சரி, விடியறதுக்கு இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. கல்யாண பொண்ணுக்கு ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்க வேணாமா? போய் எல்லாரும் படுத்து தூங்குங்க. போ விசா. அத்தை, விசாவை நான் நல்லா தூங்க வைக்கிறேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. விசா, என் ரூமுக்கு வா. வா விசா. நாளைக்கு விசாவுக்கு கல்யாணம். எல்லாரும் சேர்ந்து இருக்க போறோம். இந்த மோகினி எவ்வளவு நெஞ்செழுத்தத்தோட இருக்கா. ராமு வீட்டுல அன்னைக்கு பார்த்தப்ப நீ அங்குற எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நானும் மனசு மாறி இருந்திருப்பேன். நானும் அவகிட்ட நீயான்னு தான் கேட்டேன். என்ன பண்றது, அவளை பார்த்தாலே கோவமா தான் வருது. கிஷோரை வேற கல்யாணம் பண்ண போறாளா? முட்டாள் முட்டாள். அவளுக்கு எப்போ புத்தி வரும்னே தெரியல. என்ன மோகினி, காலங்காத்தால வெளியில கிளம்புற மாதிரி தெரியுது. கோயிலுக்கு போறியா? ஆமாக்கா, கோவிலுக்கு தான் போறேன். கோவில்ல நடக்கிற என் நாத்தனார் விசா கல்யாணத்துக்கு போறேன். என்னது, விசா கல்யாணத்துக்கு போறியா? ஏன்க்கா இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? இல்ல, உன் புகுந்த வீட்ல உன் அத்தை உன் வீட்டுக்காரலாம் நீ கல்யாணத்துக்கெல்லாம் வரவே கூடாதுன்னு சொன்னதா நீ சொன்னியே. அதான் நீ கிளம்புறியே. கல்யாணத்துல எதுனா கலாட்டா ஆயிடுமோன்னு பயந்துதான் கல்யாணத்துக்கு போறியான்னு கேட்டேன். விசா ஃபோன் பண்ணி அவசியம் கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லி இருந்தா. அதுக்கப்புறமும் நான் போகாம இருந்தா அவ மனசு ரொம்ப கஷ்டப்படும். அவ செல்லமா வளர்ந்தவ வேற. அவ மனசு கஷ்டப்படுறது நல்லாவே இருக்காதுக்கா. அதான் கல்யாணத்துக்கு போலான்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டேங்க்கா. கோவில்ல தானே கல்யாணம் நடக்குது. அங்க போறதுனால பெருசா பிரச்சனை எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். என்ன மோகினி, ரொம்ப வருத்தப்பட்டு
சோர்வா நீ உக்கார. ஆகாஷ் விசா கல்யாணத்துல நான் தான் விசா பக்கத்திலே இருந்து சந்தோஷப்பட போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லைங்கிற மாதிரி நடந்துருச்சுக்கா. அவங்க தலையெழுத்தப்படி தானே எதுவும் நடக்கும். நல்ல பொண்ணா இருக்க, உனக்கு போய் கடவுள் இப்படி எல்லாம் கஷ்டம் கொடுக்கறான் பாத்தியா? இல்லக்கா, நல்ல குடும்பத்தை பிருந்தாங்கிற ஒருத்தி பேச்சை நம்பி நான் படுத்தின கஷ்டத்துக்கு தாங்க இப்போ எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு. உனக்கு ஒரு கஷ்டமும் வராது மோகினி, நீ கவலைப்படாத. தப்ப உணராதவங்களுக்கு தான் கஷ்டம் தொடர் கதையாயிடும், உணர்ந்தவங்களுக்கு துன்பம் தானா விலகிடும். நல்லா சொன்னீங்கக்கா. என் மாமனார் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். என் அப்பா கல்யாணத்தன்னைக்கு இருந்தப்போ நான் ரொம்ப கலங்கி நின்னேன். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த மாதிரி மனநிலையில நான் என் புகுந்த வீட்டுக்கு போனப்போ என் மாமனார் எனக்கு அப்பாவா தான் இருந்தாரு. எனக்கு அப்பா இல்லாத குறைய தெரியாத அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் என் மேல பாசமா இருக்காரு. அவருக்காகவாவது நான் இந்த கல்யாணத்துக்கு போயே ஆகணும்க்கா. நீ மனசை போட்டு குழப்பிக்காம கல்யாணத்துக்கு போயிட்டு வா மோகினி. இத பாரு, இவ்வளவு நாள் உன்னை கல்யாணத்துக்கு போக வேண்டான்னு ஏதாவது சொல்லியிருந்தா அதுக்கு காரணம் நீ அங்க போய் எதுவும் அவமானப்படக்கூடாது, மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுக்கா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரி மோகினி, நான் கீழே இருக்கிறேன், நீ கிளம்பி வா. மாமி 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 மாமி, என்னடி என்னாச்சு? கால்ல தேல் குட்டின மாதிரி ஓடி வர? ஐயோ, மோகினி விசா கல்யாணத்துக்கு ரெடி ஆகி கிளம்பி வந்துட்டு இருக்கா. என்னடி சொல்ற? ராத்திரி கூட நிறைய மந்திரம் ஓதி எடுத்து சொன்னேனே, கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ எடுத்து சொன்னேனே, எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்ப கிளம்பிட்டாளா? நானும் தடுத்து நிறுத்துற மாதிரி தான் ஏதோ எடுத்து சொன்னேன். ஆனா எல்லாத்தையும் கேட்டுட்டு அழகா பதில் சொல்லிட்டு தெளிவா முடிவெடுத்துட்டு கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கா மாமி. ஐயோ, எங்கிட்டயும் தெளிவா போக மாட்டேன்னு தானே சொன்னா. ரெடி இல்ல, இவ ரெட்ட மனசுக்காரடி. இவளை நம்ப முடியாது, இவளை நம்பவே முடியாது. அவ அங்க போவா, விசேஷ வீடோனோ எல்லாரும் அவ கூட நன்னா பேசுவா, சென்டிமெண்டா பேசி ராசி ஆட போறா. அவ்வளவுதான் அவ்வளவுதான், நேக்கில்ல நேக்கில்ல, என் மருமக நேக்கில்ல. ஐயோ, அவளை புடிச்சு வச்சுட்டு போறாளே. மோகினி, அவ போயிட்டா அவ வரமாட்டா. அவ்வளவுதான், நான் கிஷோருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? மோகினி மோகினி. ஐயோ, என்ன மாமி திருவிளையாடல்ல வர தர்மி மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்க? ஏதாவது கதையில ஒரு திருப்பம் வரும் மாமி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மாமி, என்ன இவ கல்யாணத்துக்கு கிளம்போது அத்தைக்கு அவுட் கொடுத்துட்டு மாமின்னு என்ட்ரி கொடுக்கறா? பாசம், பந்தம், ரத்தம், உறவு எல்லாம் அவ்வளவுதானா? நீங்களாம் ஏதாவது ஒரு முடிவு பண்ணாதீங்க மாமி, பேசாம இருங்க. மாமி வரா மாமி, வா மோகினி, எங்க கிளம்பிட்ட? விசா கல்யாணத்துக்கு தான் போறேன் மாமி. போறது முடிவே பண்ணிட்டியா? ஆமா மாமி, யோசிச்சு பார்த்தேன். கல்யாணத்துக்கு போறதுதான் சரின்னு மனசுக்கு படுது. நீ சொன்னா சரிதான். போயிட்டு வா கல்யாணத்துக்கு போயிட்டு வா. என்ன ஒண்ணு, கல்யாணத்துக்கு போனமா வந்தமான்னு இருக்கணும். அங்க யார்கிட்டயும் பேச்சு வச்சுக்காத. அங்க யாராவது பேச்சு கொடுத்தானா நீ பேசாத, என்ன பட்டுன்னு வந்துரும் நீ. சரி மாமி, பேச மாட்டேன். ரெடியா கிஷோர், போலாமா? போலாம் மோகினி. சரி மாமி, நான் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா நீ போயிட்டு வா. வரேன் மாமி. பாய் மோகினி. பாய். என்ன மாமி, இவ்வளவு நேரம் மோகினி கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கான்னு கவலைப்பட்டு இருந்தீங்க, இப்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க. கிஷோரி அவ கூட்டிட்டு போறானோ, அதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏற்கனவே அந்த கீதா கிட்ட கிஷோர் மோகினி பத்தி நல்லா பில்டப் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இவ ரெண்டு பேரும் சேர்ந்து வரத பார்த்தா மோகினியோட அத்தை என்ன நினைப்பா? ஓ மாமி, நீங்க அப்படி வரீங்களா? ஆமா, நான் அப்படியே தான் வரேன். கவலைப்படாதீங்க மாமி, நான் கிஷோர் தம்பிக்கும் மோகினிக்கும் கல்யாணத்தை நடத்தி பார்க்காம விட மாட்டேன். நீ இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு மட்டும் உதவி பண்ண, நோக்கு 5 பவுன் நகை போடாம விட மாட்டேன். அம்மா தாயே, இன்னைக்கு எங்க வீட்டு மகாலட்சுமிக்கு என் பொண்ணு விசா குட்டிக்கு உன் கோயில வச்சுதான் கல்யாணம் நடக்க போகுது. அவ எனக்கு பிறந்த பிறகுதான் நான் நிறைய சம்பாதிச்சேன், காரு வாங்கினேன், சொத்து வாங்கினேன்.
நிறைய செல்வம் வந்தது. அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவ விரும்பின மாப்பிள்ள ஆகாஷியா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அவ எப்பவும் சகல செல்வத்தோட இருக்கணும்னு தான் என் குலதெய்வமான உன் கோயில்ல கல்யாணத்தை வச்சிருக்கேன். உன் ஆசீர்வாதம் எங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். எப்படியாவது என் மருமக மோகினி இந்த கல்யாணத்துக்கு வர வச்சிரு. அவ ஆசீர்வாதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும். அவ வர முடியாம மனசு கஷ்டப்பட்டு ஏதாவது நினைச்சு வேதனைப்பட்டான்னா அதை எங்க குடும்பம் தாங்காதுமா. பெண் சாபம் பொல்லாதது. பெண் தெய்வமான உனக்கு இது நல்லாவே தெரியும். மோகினிய வர வைக்க முயற்சி எடுத்தா அது நடக்கல. அதனால அந்த பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நீதான் நல்லது பண்ணணும் தாயே. நீங்க கேட்டதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். வேற ஏதாவது வேணா சொல்லுங்க, எடுத்துட்டு வரேன். பூஜை சாமான்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு மாப்பிள்ளை வந்தா கரெக்டா இருக்கும். ஓகே. வாங்க வாங்க. வணக்கம். உள்ள வாங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? உள்ள போங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பொண்ணு கல்யாணத்தை குலதெய்வம் கோயில்ல வச்சீங்க, சரி. ரிசப்ஷனை விவேகானந்தா ஆதரவற்றோர் இல்லத்துல வச்சீங்க பாருங்க. இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த ஐடியா கொடுத்தது என் பொண்ணு விசா குட்டி தான். நீங்க அவளை தான் பாராட்டணும். தான் கல்யாணத்தை ஆதரவற்றோர்களோட நடத்தணும்னு நினைச்சாங்க பாருங்க உங்க பொண்ணு. அந்த எண்ணத்துக்காகவே அவங்கள பாராட்டலாம். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நல்லா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷங்க. மோகினி, டூ வீலர்ல போற 2 பேரும் ஹெல்மெட் போடணும்னு கோர்ட் தீர்ப்பு கொடுத்தது நமக்கு சாதகமா போச்சு. நம்ம யார் கண்ணிலும் படாம விசா கல்யாணத்துக்கு வந்தாச்சு. தெரிஞ்சவங்க யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்துட்டு நீ ஹெல்மெட்டை கழட்டு. சரி கிஷோர், நம்ம கோயில் பின்பக்கம் வழியா உள்ள போயிடலாமா? சரி பாப்பா. நீங்க கோயிலுக்குள்ள போங்க, நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன். சரிங்கண்ணே. வாங்க சம்பந்தி. வாங்க மாப்பிள்ள. வணக்கம் மாமா. ராமு சார் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதான் வீட்லயே ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். ரெடி ஆகி வந்ததும் நல்ல விஷயம் தான் மாப்பிள்ள. வாங்க சம்பந்தி. சரிங்க மாப்பிள்ள. வாரமோ வா வா. நல்லா இருக்கீங்களா சார்? சீதாக்கா, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஜூஸ் ஏதாவது கொண்டு வாங்களே. ஏய், ஆகாஷை நினைச்சிட்டு நைட்டெல்லாம் சாப்பிடாம தூங்காம இருந்தியா? ஓ, அதான் மயக்கம் வர மாதிரி இருக்கா. சரி, இரு எடுத்துட்டு வரேன். அண்ணி, கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன மோகினி இப்படி ஃபீல் ஆகுற? வேணா அங்க போயிடலாமா? வேண்டாம் கிஷோர், நான் அங்க போனேன்னா எல்லாரோட சந்தோஷமா கெட்டு போயிடும். நான் பேய நடிக்காம இருந்திருந்தா சந்தோஷமா இந்த கல்யாணம் ஏன் தலைமையில நடந்திருக்கும். சந்தோஷமா இருந்திருப்போமேன்னு நினைச்சேன். அதான் கண் கலங்கிடுச்சு. எங்க அத்தை எல்லாம் மோகினி பார்த்துப்பான்னு என்கிட்ட தான் கல்யாணத்தை நடத்த சொல்லியிருப்பாங்க. அது மிஸ் ஆயிடுச்சு. நீ அழறத என்னால தாங்கிக்கவே முடியல மோகினி. நம்ம வேணா இப்படியே கிளம்பி போயிடலாமா? இல்ல கிஷோர், நேத்து நைட் ஆகாஷ் வந்து எங்க கல்யாணத்தை கண்டிப்பா நீங்க பாக்கணும்கான்னு சொன்னா. அதனாலதான் நான் வந்தேன். சரி கிஷோர், நம்ம சேர்ந்து நிக்கிறது சரியில்லை. கௌதம் பார்த்தாருன்னா டென்ஷன் ஆயிடுவாரு. நீங்க இரு, நான் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்துட்டு வரேன். உனக்கு இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. இந்தா விஷா.
சீதாக்கா, லவ் பண்ணி பிரிஞ்சிருந்த என்னையும் ஆகாஷையும் சேர்த்து வச்சதே மோகினி அண்ணி தான். அவங்க எங்க கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண முடியலங்கறத நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குக்கா. கவலைப்படாத விஷா, மோகினி அண்ணி உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. என்னக்கா சொல்றீங்க? எப்படி? மோகினி அண்ணி கோவிலுக்குள்ளதான் இருக்காங்க. என்ன? எங்க இருக்காங்க? மோகினி அண்ணி வந்திருக்காங்களா? உணர்ச்சி வசப்பட்டு காட்டி கொடுத்துறாத. நானும் ராமு சாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு, வந்துடுறேன். தம்பி, இந்த வாழைப்பழத்தை ஐயர்கிட்ட கொடுத்துருப்பா. ஹலோ, நான் கல்யாணத்துக்கு வரலங்க. பரவாயில்லப்பா, பழத்தை தானே கொடுக்க சொல்றேன். அவசர வேலையா போயிட்டு இருக்கேன், இந்த கொடுத்துருப்பா. கௌதம் கீதாவை தவிர வேற யாருக்கும் நம்மள தெரியாது. பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் சார். இந்தாங்க சார். சார், இந்த பழத்தை ஐயர்கிட்ட கொடுத்துருங்க. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல போறேன்?